அவன் மேல உங்க மாமாக்கு எவ்வளவு ஆத்திரம் இருந்திருக்கும். ஒருவேளை உங்க மாமாவே அவனை கொண்டிருந்தா கூட அது தப்பு இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். ஆமா பிரபா, அதுதான் சரி. அப்போ அந்த சதீஷ உங்க மாமா தான் கொன்னாரா? அவன் எங்க மாமா. ஹலோ நந்தினி, ஆர் யூ ஆன்லைன்? என்ன சத்தத்தை காணோம்? ஏன் பிரபா, அப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கதான் எனக்கு ஃபோன் பண்ணீங்க, அப்படித்தானே? இல்ல நந்தினி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் கூட நீங்க நிஜமாவே மனசு மாறிட்டீங்க, என் மேல பாசத்தோட தான் பேசுறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு சுயநலம் பிடிச்சவரா இருக்கீங்க. உங்க அம்மாவையும் அண்ணியும் காப்பாத்துறதுக்காக எங்க மாமாவை கொலைகாரன்னு நானே சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்களா? ஐயோ நந்தினி, அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலா எங்க அம்மாவும் பூமிக்காவும் செய்யாத கொலைக்காக எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல பிரபா. தயவு செஞ்சு போனை வச்சிருங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ நந்தினி, ஒரு செகண்ட் அவ சுதாரிக்காம இருந்தா வளரி இருப்பா. இப்படி மிஸ் பண்ணிட்டமே. என்ன வண்டிடாது, எப்ப பார்த்தாலும் வேலை வச்சுக்கிட்டு எத்தனை தடவை டியூபை மாத்துறது? பேசாம டயரை மாத்திர வேண்டியதான். பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. பிரேக் ஒயர் கழண்டு கிடக்குது. பேக் வீல் பிரேக் ஒயரும் கழண்டு இருக்கு. போல்ட் ஸ்ப்ரிங் எல்லாம் இங்க கிடக்குது. யாரா இருக்கும்? அவனேதான். என்கிட்டயே விளையாட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டான். பிரேக் ஒயரை புடுங்கி விட்டுட்டு என்ன சாவடிக்க பாக்குறானா? விடக்கூடாது அவனை. என்ன இது? இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? பைக்கில் அடிபட்டு செத்துட்டானா, இல்ல ரோட்ல அடிபட்டு கிடக்கிறத வேற எவனாவது பார்த்துட்டு அவன் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்றானா? ஹலோ ஏய்யா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன போட்டு தள்ளுற வேலையை வச்சுக்காதன்னு. அதையும் மீறி ஆள் வச்சு என்ன போட்டு தள்ள ஏற்பாடு பண்ணிட்டல. இது பிரபுனி இல்ல பிரபுனி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அடச்சி வாய மூடு. உன் குரல்லே தெரியுது உன் தடுமாற்றம். முடிஞ்சதுடா உன் ஆட்டம், கம்ப்ளீட்டா முடிஞ்சது. உன்னை விட போறது இல்லடா. பிரபு பிரபு, நான் சொல்றத கேளியா? என்கிட்டயே மோதிட்டல்ல, என்னையே சாகடிக்க பிளான் போட்டல்ல. சொன்ன கொஞ்சம் பதிலுக்கு நானும் மோதுனா என்ன ஆகுன்னு பாத்துக்க. இன்னையோட உன் கதை க்ளோஸ்டா. வைடா போன. பிரபு பிரபு, என்ன
என்ன வேலை பண்ணிருக்கான் அவன்? விடக்கூடாது, ஒழிச்சு கட்டணும். அவனுங்க மாட்டணும். யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? ரத்னம் சார் தான் கரெக்ட். நாட் ரீச்சபிள்னு வருது. என்னடா இது, நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. என்ன பண்ணி அம்மாவையும் பூமிக்காவையும் காப்பாத்த போறோம்னு தெரியலையே. ஏதாவது நடக்கும்னு பார்த்து பார்த்து கடைசியில திரும்பவும் ஆரம்பத்திலே வந்து நிக்கிறோமேடா. அந்த கிரி எல்லா கதவையும் மூடி வச்சுட்டானே, இனி தட்டுறதுக்கு கதவே இல்லையே. எல்லாமே என் தப்பு தான். அவசரப்பட்டு வார்த்தை விட்டது நான் தான். நாட் ரீச்சபிள். அவனுங்க என்ன தூக்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ரத்னா சார் கிட்ட ஒப்படைச்சிடலான்னு பார்த்தா நாட் ரீச்சபிள்னு வருதே. என்ன பண்றது இப்ப? அந்த கிரியை மாட்டி விட ரத்னா சார் மட்டும்தான் வழியா? அந்த கிருஷ்ணன் குடும்பத்து பசங்க எதுக்காக தானே அலைஞ்சிட்டு இருந்தாங்க? பணபலம், ஆள்பலம் எல்லாத்துலயும் கிரிக்கு சமமானவங்க. ஐயோ, என்ன பண்றது? அந்த பசங்க நம்பர் என்கிட்ட இல்லையே. திலீபன் நம்பர் இருக்குமே. பிரபா, என்னடா பிரபா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒரு மகனா நான் கடமை செய்ய தவறிட்டேன். தயவு செஞ்சு இந்த கொலை நீங்க தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்காதீங்கம்மா. ப்ளீஸ்மா. இத பாரு. இல்லடா, இப்ப என்ன லேட் ஆயி போச்சு? இன்னும் இந்த ஒரு நாள் முழுக்க இருக்கு. அதுக்குள்ள உங்களால ஏதாவது பண்ண முடியும், நான் நம்புறேன். எப்படிமா? எங்க போறது? யார கேக்குறது? எந்த இடத்துல தேடுறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அந்த பிரபுமணி வீட்டுக்குள்ள புகுந்து எதுவும் பண்ண முடியாதா? அவன் போலீஸ்காரன். அவன் வீட்டுக்குள்ள போனா நாங்க ஜெயிலுக்கு தான் போகணும். ஆமா நீ, நாங்க போய் அவனை பார்த்தப்ப கூட ரொம்ப திமிரா பேசினான். டேய், நிச்சயமா ஒரு வாசல் நமக்காக திறந்திருக்கும். நம்பிக்கையோட இருங்க, தைரியமா இருடா. ஒண்ணு ஆகாது. எட்ரா டேய், இவனுங்க வேறையா நேரம் கட்ட நேரத்துல கால் பண்ணிட்டு. ஏன் கட் பண்றான்? எதுக்கு கட் பண்றான்? மத்த பசங்களோட நம்பர் கூட எனக்கு தெரியாதே. அவனுங்க வரத்துக்குள்ள எப்படியாவது இதை ஒப்படைச்சாகணுமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான். நாங்க தப்பு பண்ணல, அதனால எங்களுக்கு தண்டனை கிடைக்காது. என் பசங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சு தீருவானுங்க. அத்தை, எனக்கு பயமாவே இருக்கு அத்தை. பயப்படாத பூமிகா, நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். எந்த திசையில இருந்தாவது நல்ல செய்தி வந்து சேரும். நம்புங்கடா. யாரா அவன் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண? கட் பண்ண புரியாதா? ஐயோ, மறுபடியும் கட் பண்றானே. சரி, இப்ப என்ன பண்றது? என்ன கொண்டுட்டு வீடியோ எடுத்துட்டு போயிட்டா கிரி தண்டனை இல்லாம தப்பிச்சிருவானே. கமிஷனர் கிட்ட போனா அவர் நம்மள காரி துப்புவாரு. நம்ம செஞ்சது எல்லாம் ஃப்ராடு தானா? இனிமே நம்மளால என்ன பண்ண முடியும்? டேய், உங்களால இது முடியலனாலும் அம்மாவுக்கு எந்த வருத்தமும் இல்லடா. நீ எதையுமே ஒத்துக்க வேண்டாம். நான் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறேன். என்னம்மா? டேய்,
நீங்க யாரும் மனசு தளர விடாதீங்க. அந்த தெய்வம் இதைத்தான் நடத்தணும்னு நினைச்சா அதுதான் நடக்கும். டேய், முதல்ல இந்த போன் யாருன்னு அட்டன் பண்ணு. அட்டன் பண்றா. போன் எடுத்து பேசுடா. யாராவது ஏதாவது உதவி கேட்டு கூட போன் பண்ணிருக்கலாம்ல. எடுத்து பேசு. சரிம்மா. ஹலோ, தைரியமா இரு. யாருங்க நீங்க? தம்பி நான் பிரபுமணி பேசுறேன். அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. யாரா? அந்த பிரபுமணி தான் ஃபோன் பண்ணிருக்காரு. என்னவா? தெரியல. சரி, லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஹலோ, நான் சொல்றது கேளு தம்பி. அதான் அடிக்காத குறையா வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்களே, அப்புறத்துக்கு இங்க ஃபோன் பண்றீங்க? தம்பி, இப்ப எதுவும் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. அந்த சதீஷ் கொலை சம்பந்தப்பட்ட வீடியோ என்கிட்ட தான் இருக்கு. நிஜமாவா? இல்ல நீங்க போடுற பிளான்ல எதுவும் ஒண்ணா? இது சத்தியமா உண்மை தம்பி. நான் சொல்றத நம்புங்க. அந்த வீடியோவை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். உங்க வீட்டு பொம்பளைங்களை எப்படியாவது காப்பாத்திக்கங்க. நீங்க எனக்கு காசும் தர வேண்டாம், ஒண்ணும் தர வேண்டாம். அந்த வீடியோ நீங்களே வச்சுக்கோங்க. அந்த கிரி என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டான். இனிமேலும் அவனை விட்டு வைக்க கூடாது. அவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். சார் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். முதல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். எல்லாத்தையும் நேர்ல பேசிக்கலாம். முதல்ல கிளம்பி வாங்க. சார், நம்பலாமா? இல்ல திடீர்னு மனசு மாதிரி எங்க கிட்ட தரேன்னு சொன்னதுக்கு நீங்க இப்ப சொன்னது மட்டும் தான் காரணமா? நான் சாவோட வாசல்ல நின்னுட்டு பேசுறேன்பா. அந்த கிரியோட ஆளுங்க என்ன எப்ப வேணா போட்டு தள்ளுவாங்க. இந்த நேரத்துல போய் நான் போய் சொல்லுவேனா? நானே இதை கமிஷனர் கிட்ட கொண்டு போலான்னு இருந்தேன். ஆனா எங்களுக்குள்ள நடந்த டீலிங்க அவர்கிட்ட நான் சொல்ல வேண்டியது வரும். அப்புறம் நான் மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிப்பேன். அதனால தான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இப்போ நாங்க என்ன சார் செய்யணும்? ஒருவேளை கிரி கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டா என்னோட பேருக்கு எந்தவித டேமேஜும் வந்துடக்கூடாது. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உடனே கிளம்பி வாங்க. அந்த வீடியோ உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன். சீக்கிரம் கேஸ முடிங்க. இல்லனா மேலும் மேலும் அவன் ஆளுங்களை கொண்டுகிட்டே இருப்பான். சார், நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் ஜாக்கிரதையா இருக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். போலீஸ்காரனை என் டியூட்டியை மறந்துட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு குறுக்கு வழியில போன பாரு. அதுக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான். சீக்கிரம் வாங்கப்பா. சார், இப்போ நாங்க எங்க சார் வரணும்? வலசரவாக்கத்துல இருக்கிற நேரு நகர் பார்க்குக்கு வாங்க. சீக்கிரம் வாங்க. சார், நாங்க உடனே வரோம் சார். டேய் வா போலாம். சீக்கிரம் கிளம்பு. பாத்து போங்கடா. உங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஆ? ஒரு நிமிஷம் இருங்க. நானும் உங்க கூட வரேன். வேண்டாப்பா, நாங்க போயிட்டு வரோம். நாங்க 4 பேர் இருக்கோம்ல. இது பகல் வேற. எதுவும் நடக்காதுப்பா. நாங்க போனோம்னு வந்துறோம். வாங்க சீக்கிரம் வாங்க. டேய், பாத்து போங்கடா. சரிப்பா சரிப்பா. மாமா, எல்லாம் போச்சு மாமா, எல்லாம் போச்சு. நம்ம பிளான் எல்லாம் போச்சு. ஏன் மாப்ள பதறீங்க? என்னாச்சு மாமா? அந்த பிரபுமணியோட பைக் பிரேக் வேற கட் பண்ண சொல்லலையா? அத அவன் கண்டுபிடிச்சிட்டான். போன் பண்ணி அவன் முடிவை சொல்லிட்டான். முடிவா? அவன் நம்ம நமக்கு முடிவு சொல்றது? என்னையே கொலை செய்ய நினைச்சிட்டீங்க. உங்க கதை அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னுட்டான். இந்த வீடியோ எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்துறேன்னு சொல்லிட்டான் மாப்ள. இல்ல இன்னும் எதுவும் போகல. பிடிச்சிடல மாப்ள. நீங்க பதறாதீங்க. ஐயோ, என்னப்பா நீங்க இந்த நேரத்துல பதறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்நேரம் அந்த வீடியோவை கொடுத்திருந்தா என்னப்பா ஆகும்? கொடுத்தா முதல்ல யாருக்கு கொடுப்பான்னு கெஸ் பண்ணுங்க மாமா. நிதானமா யோசிங்க. வேற யாருக்கிட்ட? அந்த ரத்தினத்துக்கிட்ட தான் கொடுப்பான். ரத்ன ஊர்ல இல்லையா மாமா? விட்டா அவன் கிருஷ்ண குடும்பத்துல தான் அப்ரோச் பண்ணிருப்பான். பிடிச்சலாம் மாமா, தைரியமா இருங்க. நான் தான் சொன்னேனே மாப்ள உங்ககிட்ட. அவனை அன்னைக்கே போட்டதுல இருந்தா இந்நேரம் நாம எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்போம். டேய் ராம், அவனை விடாத. இதுக்கு மேல அவன் யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. போட்டு தள்ளிடு. என்ன மாமா, நினைச்ச உடனே போட்டு தள்ள முடியுமா? ஸ்கெட்ச் போடணும், அப்புறம் ஆளுங்களை சேர்க்கணும், அப்புறம் பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தூக்க முடியும். மாமா, பிரபாவ் தூக்க வந்த ஆளுங்கலாம் இன்னும் இங்கதான் இருக்காங்க. வெட்டியா தான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அவனுங்களே யூஸ் பண்ணிக்கலாம். கவலையை விடுங்க. ஆளை அடையாளம் காட்டுறதுக்கு பாபா மட்டும் கூட்டு போறேன். தூக்கிடலாம். டேய் பாத்துடா, அவசரப்பட்டு ஆதாரத்தோட கொலை பண்ணி மாட்டிக்க போறீங்கடா. அவன் ஒரு போலீஸ்காரன்டா. ஏதாவது ஏடா கூடம் பண்ணி மாட்டிக்காதடா. அவனை விடுகீதா, அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். நமக்கு தேவை நம்மளை காட்டி கொடுக்கிறவன் உயிர். அந்த உயிர் காக்கி சட்டை போட்டிருந்தா என்ன, காவி சட்டை போட்டிருந்தா என்ன? டேய் ராம், ஊண்டி போட்டு தள்ளுற அவனை.
டேய் பாபு, அவன் உனக்கு அடையாளம் தெரியும்ல? ஏன் தெரியாம? பணத்தை கொடுக்கறப்ப இவனு தானே கூட வந்தான். டேய் பாபு, அவனை பக்காவா அடையாளம் காட்டணும், புரியுதா? சார் சரி சார். போ. கீதா கீதா, அன்னைக்கு பணம் கொடுத்தல, அதை போய் எடுத்துட்டு வா, போ. சரிங்க. மாப்பிள்ள நில்லு. மாமா சீக்கிரம் வா கீதா. வந்துட்டேங்க. இந்தாங்க. இந்த மாப்பிள்ள அவசர தேவைக்கு வச்சுக்கோ. டேய் ராம், கிருஷ்ண பசங்க 4 பேர்ல யார்கிட்டடா அந்த வீடியோவை அவன் கொடுப்பான்? நீ எங்கன்னு போய் அவனை தேடுவ? அவனுங்க எங்க இருப்பாங்கன்னு சல்லடப்பட்டு தேடிறங்கா. ஏய் ராம், பெரியப்பா, வேகமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணும். மாட்டிக்காம செய், போ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பெரியப்பா. வரமாமா, அவனை போட்டாச்சுன்ற தகவலோட வரேன். நிம்மதியா இருங்க. டேய் வாடா. என்னப்பா இது? ஒண்ணு போனா இன்னொரு பிரச்சனைன்னு வந்துகிட்டே இருக்கு. கொலையோட எண்ணிக்கை அதிகமாய் போய்கிட்டே இருக்குப்பா. இது எப்பப்பா நிக்கும்? மாப்பிள்ள வாழ்க்கை நிம்மதியா மாறுற வரைக்கும் இது நிக்காது கீதா. நிறுத்தவும் முடியாது. அப்பா, ஏதாவது தப்பா நடந்துட்டா இவர் மேலதான்ப்பா பழி அதிகமாயிட்டே போகும். மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான்ப்பா. கீதா, நீ வாயை மூட மாட்ட. மாட்டாம செய்யறதுக்கு தான் ராம் போயிருக்கான். அவன் அந்த விஷயத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வந்துருவான். ஆமா கீதா, கூட பாபு போறான், நம்ம ஆளுங்க வேற இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. இத பாரு கீதா, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அதை நிறுத்தக்கூடாது, பயப்படவும் கூடாது. விஷயத்தை முடிச்ச பிறகுதான் ரெஸ்ட் எடுக்கணும். நீ உள்ள போ. இந்த மனுஷன் எவ்வளவு காலம் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த ஓட்ட 2 வீலர் தவிர என்ன வாங்கியிருக்காரு? பெத்த புள்ளைய ஜெயில பாத்துட்டு வர இந்த வேகாத வெயில வெந்து சாக வேண்டியிருக்கு. அது என்னமோ வாஸ்தவம் தாத்த. ஆனா உங்க நகையை வித்து நீங்களே ஒரு 10 லட்சம் ரூபாய் அழிச்சீங்களே, அந்த பணம் இருந்திருந்தா இந்நேரம் கம்மி விலையில 3 கார் நீங்களே வாங்கி இருந்திருக்கலாம். ஏன் பேச மாட்டேன்? நெய்ய ஊத்தி ஊத்தி நெய் தோசையா சுட்டு போடுறாள் என் பொண்ணு. அதான் கொழுப்பு கூடி போய் பேசுறேன். கோச்சிக்காதீங்க அத்தை. மாமா எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் என்ன பிரயோஜனம்? அது செலவழிக்க தான் நீங்க இருக்கீங்களா, அது சொல்ல வந்தேன். அடுத்த தடவை காசு கேட்டு வந்து என்கிட்ட நிப்பல்ல, அப்ப வச்சுக்கிறேன் உனக்கு. அப்பப்ப 1000 500 அள்ளி அள்ளி தரேன்ல, அந்த கொழுப்பு சேர்ந்துதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அந்த ரத்தனம் பையன் கண்ணனை தூக்கி ஜெயில போட்டதுக்கு பதிலா உன்னை தூக்கி போட்டிருந்தானா சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன சுத்தி இருக்கிறதுங்க எல்லாமே வேஸ்ட். உன்ன ஏயா யோ என்ன என்ன தைரியம் தான் என்ன குந்தாணின்னு கூப்பிடுவேன்? ஐயோ அத்தை, நான் என் வாயால உண்மையை சொல்றது இல்ல, என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன்னா உங்களை சொல்லல. உங்களை எப்ப பார்த்தாலும் குந்தாணி குந்தாணி சொல்லுவாளே ஒரு குந்தாணி. அவ அங்க நிக்கிறா பாருங்க, நான் அவளை சொன்னேன். ஐயோ, இந்த கொலகாரி எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்கிறா? ஒருவேளை நாம இந்த பக்கமா வருவோம்னு தெரிஞ்சு நிக்கிறாளோ? மாப்ள, எந்த பக்கமாவது குறுக்கு வழி இருக்கான்னு பாருங்க, ஓடி போயிடலாம். பின்னாடி போட நம்ம மறுபடியும் ஜெயிலுக்கு தான் போனோம். ஏன்னா அங்க இருந்தானே வரோம். இந்த ஒரு வழிதான் இருக்கு. காலையில இந்த நாதாரி மூஞ்சில முழிச்சனும் என் நேரமே சரியில்லை. முகம் பாக்குற கண்ணாடியில தான் முடிச்சிருப்பீங்க. போட்டேன்னா தலையில முக்காடு போட்டு வாங்கத்த. அந்த காருக்கு ஒரு மாதிரி கேப் தெரியுது பாருங்க, அது வழியா தப்பிச்சு போயிடலாம் வாங்கத்த. நாசமா போறவ இப்ப அவகிட்ட நம்ம சிக்கணும். நம்மள சொல்லி கட்டிய கொன்னுடுவா மாப்ள. சொல்லி மட்டுமா காட்டுவா, குத்தி காட்டுவா, இடிச்சு காட்டுவா, எத்தி காட்டுவா, அடிச்சு காட்டுவா. நம்மள காட்டு காட்டு காட்டிடுவாத்த. சும்மாவா அன்னைக்கு போன்ல பேசுறப்போ இவள அந்த வீட்டுல வாங்க விட மாட்டேன்னு சவால் வர விட்டுருக்கீங்க. சைலண்டா வாங்கத்த வாங்கத்த. செம்பு பார்த்து போடா. சாமி குந்தாணி சொன்ன மாதிரியே கூப்பிடுற பாருங்க. என்ன பம்மிக்கிட்டே பதுங்கிட்டு போனா நான் அப்படியே பார்க்காம விட்டுவேன் நினைச்சீங்களா? என்னடி எரும மாட்டு குந்தாணி, என்னமோ வாழ விட மாட்டேன், வாழக்கவ சீவ விட மாட்டேன்னு சபதம்லாம் போட்டியே, என்னாச்சு உன் சபதம்? வீட்டுக்கு வந்து பிரபா விஷயத்த போட்டு கொடுக்கணும்னு பாத்தியே, என்னாச்சு? போன்ல என்ன பேச்சு பேசுன? இப்ப எங்கடி போச்சு உன்னோட எலும்பில்லாத நாக்கு? இப்பவாவது புரிஞ்சு பணிவா நடந்துக்கோ.
நீ சாதாரண ஜுஜுபி, நான் அவந்திகா. எங்க போனாலும் நான் தாண்டி ராணி, மகாராணி. என்ன பேச்சு பேசுற பாத்தீங்களா? பதிலுக்கு ஏதாவது திட்டுங்க. ஏய், போதும் போதும், அந்த வீட்டுக்கு போயிட்டா போதுமா? சந்தோஷமா வாழணும்ல? அது உன்னால எந்த காலத்திலயும் முடியாது, எனக்கு நல்லா தெரியும்.